இப்போ கொஞ்ச நாளா நல்ல நல்ல மாடல்ல இருக்கிற ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்குதா? ஸோ அப்பப்போ போகும்போது புடிச்சிருந்தா வாங்கிட்டு வந்துர்றது. பிலோ 500க்குள்ளேயே நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேக் கிட்ட வச்சிருக்கேன். அதாவது நானும் தங்கச்சி 2 பேரும் தான் வச்சிருக்கோம். வெளிய போகும்போது மாத்தி மாத்தி எடுத்துப்போம். ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கதவுக்கு பின்னாடி ஒரு ஹேங்கர் மாட்டி வச்சிருந்தேன். அதுல தான் வந்துட்டு மாத்தி மாட்டி வந்து வச்சுட்டுருந்தேன். இப்போ என்னன்னா கதவு சரியா சாத்த முடியல. சரி இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வாங்கி அதுல போட்டு வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தான் மீஷோல இத ஆர்டர் பண்ணேன். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேக் வைக்கலாம். ஸோ சின்னதா இருக்க ஸ்லிங் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருந்துச்சு. அத வந்து இதுல போட்டு வச்சிடலாம்னு வச்சுட்டேன். இனி பெரிய ஹேண்ட் பேக்ஸ்க்கு ஸ்டோரேஜ்க்கு ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். தேவைப்படுதுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலனா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லிங்க் வந்துரும். நானே என் வீட்டுக்காரர் பெருசா அந்த கத்திரிக்காய் விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனா என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லனா 2 வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து வைப்பேன். இதுல புளி ஊத்தி வச்சா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இல்லாதனால சும்மா புளி மட்டும் ஊத்திட்டு தொக்கு மாதிரி வச்சிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. சின்ன சின்ன மளிகை சாமான் மட்டும் காலியாயிருந்தது. அதை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டே சூப்பரா போச்சு.